வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். வசந்த இல்லம் இன்னைக்கு ஆரோக்கியமே ஆனந்தம் இந்த செக்மெண்டா மலர்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம ஸ்டூடியோக்கு இந்த செக்மெண்ட்டுக்காக ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள முதல்ல வரவேற்போம். ஆர் மேனகாலட்சுமி, யோகா தெரபிஸ்ட். வாங்க மேனகாலட்சுமி, வெல்கம் டு த ஸ்டூடியோஸ். வணக்கம். யோகா தெரபிஸ்ட்னு சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப தெரப்பிட்டிக்காக இருக்கு. சொல்லும் போதே இப்போ எல்லாருக்கும் என்ன தேவைன்னா மனசு நிம்மதி, நல்ல ஹெல்த், நல்ல ஆரோக்கியம், என்ன நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டோம். எப்படியாவது நம்ம நல்லா இட மாட்டோமா, எப்படியாவது நமக்கு நிம்மதி கிடைச்சிடாதா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய தாட்டு. அதனால யோகா தெரபிஸ்ட்னு கேட்டதுமே எனக்கே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். யோகானாவே அதானே கொடுக்கணும், சொல்லும் போதே அப்படி ஃபீல் பண்ணுறேன். அப்போ அது உங்களோட இது என்னை தொத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு யோகா தெரபிஸ்ட் இதெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமா இப்பதான் கேட்கிறோம் இல்லையா? ஆமா, எல்லாத்துக்கும் தேவைப்படுது. பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப தேவைப்படுது. ஃபாஸ்ட் லைஃப், இந்த செல்போன் வந்ததுல இருந்து ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப், எல்லாமே உள்ளங்கையில இருக்குதுங்களா, எல்லாம் கையில அட் அ டைம் கிடைக்கிறதுனால என்ன எப்படி எதை மேனேஜ் பண்றது, மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பத்தி யாருக்குமே அது இன்பில்ட்டா இல்லை. எப்படி எதுல பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. என் பையன்ட்டெல்லாம் சொல்லல, 2 நாள் இந்த ஃபோன் இல்லாட்டா, ஒய்ஃபை இல்லாட்டா நிம்மதியா இருக்குமா அப்படின்னு தான் சொல்லுவான். அவங்களுக்கு நிம்மதியா இருக்கணும், ஆனா இருக்க முடியலங்கிற மாதிரி நிலைமையில தான் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. கரெக்ட், ரைட். இப்ப நீங்க எத்தனை வருஷமா இந்த யோகா துறையில இருக்கீங்க, அதை பயிற்றுவிக்கும் துறையில்? எனக்கு இப்போ 44 இயர்ஸ், 40 இயர்ஸ் சொல்லலாம். 40 இயர்ஸ். ஓகே. அப்போ நீங்க ஒரு 4-5 வயசுல இருந்து யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா ஒரு பயிற்றுனரா, முழுமையான பயிற்றுனரா, ஒரு தெரபிஸ்டாவும் ஆகிறதுக்கு 17 வயசு 18 வயசுலேயே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப இருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்த அவேர்னஸ்க்கும் இத்தனை வருஷமா நீங்க பாக்குறதுக்கும் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? அப்ப நான் யோகா தெரபிஸ்ட்னு சொல்லிட்டு நானே வாலண்டியரா சொல்லுவேன். வயிறுங்களுக்கு தொப்பை இருக்குது, இந்த ஆசனங்கள் பண்ணுங்க, மூக்கு அடைச்சிருக்குது, சளி பிடிச்சிருக்குது, நீங்க இந்த கப நோய் இருக்குது, ஈவினிங் இந்த ஆசனம் பண்ணுங்க, பிராணாயாமா பண்ணுங்க, பிராணாயாமா பண்ணிட்டு ஆசனம் பண்ணுங்க, ஆசனம் பண்ணிட்டு பிராணாயாமா பண்ணுங்கன்னு அவங்க வாய்க்குள்ளான நக்கெல்லாம் சிரிப்பாங்க. பரவாயில்ல, நான் கூட்டு சொல்லி கொடுப்பேன். இப்போ யோகா தெரபிஸ்ட்னா கூட்டு வச்சு கட்டாயம், மேடம் இங்கே வாங்க, உங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் ஏதாவது சொல்லித்தாங்க இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டு கேட்குறாங்க. ஒரு காலத்துல நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி இருந்தது, போக இப்ப நீங்க வந்தா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? நமக்கு இப்ப அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இல்லையா, எவ்ரிபடி. சரி, இப்ப நம்ம உங்களோட லைஃப்க்கு வரும். ஒரு 4 வயசுல இருந்தே யோகா கத்துனேன்னு சொல்றீங்க. இப்ப தெரபிஸ்டா இருக்கீங்க. எங்க கத்துட்டீங்க? எந்த ஊர் உங்களுக்கு? கோயம்புத்தூரா? திருநெல்வேலிங்க. திருநெல்வேலியா? எங்க வீட்டுக்கு எய்தாப்புல யோகா சென்டர் இருந்துச்சு, அதனால எனக்கு அது வசதியா இருந்துச்சு. யோகா சென்டர் எல்லார் வீட்டு பக்கத்துலயும் இருக்கும். ஆனா வீட்டுல போய் கத்துக்கணுமே. அப்ப இருக்காது. நான் ரொம்ப நல்லா ஷூடா இருப்பேன். ரொம்ப ஷூடா இருந்தோன்னே அவரே ரொம்ப பாசமா இந்த பிள்ளை இங்க அனுப்பு அப்படின்லாம் கூப்பிட்டாரு. படிக்கணும்னு பிராப்தம் இருந்திருக்கு. யாரு அவரு கூப்பிட்டது? ஆசனாண்டியப்பன். ஓ, குரு ஆசனாண்டியப்பன்ட்ட நீங்க கத்துக்கிட்டீங்க. அது ஒரு பாப்புலர் ஸ்கூல் ஆஃப் யோகா, பிகேங்கிறது மாதிரி அவர்தான் ஒரு. அப்ப நான் மட்டும்தான் அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, யாருக்குமே தெரியாது. ஐயோ, பக்கத்து வீட்டு கூட தெரியாது நான் கத்துக்கிட்டு இருக்கிறது. நான் 5 மணிக்கு போயிருவேன், 5:30 கிளம்பி போயிருவேன், 6:30 வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துருவேன். ஒரு டிசிப்ளின் இருந்திருக்கு இல்லையா? அப்ப கட்டாயம் உங்க வீட்லயும் சரின்னு அனுப்பியிருக்காங்க. ஆமா, இப்போ யோகாக்குன்னு புதுசா ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. தலைக்கு குளிச்சுட்டு சுட்ட தண்ணியோட பெட்டிக்கோட்டோட ஓடி இருக்கிறேன் கிளாஸ் படிக்கிறதுக்கு. எல்லா ஆசனங்களும் பண்ணி முடிச்சுட்டு குடுக்குன்னு ஓடி வந்துருவேன். சரி, அந்த சின்ன வயசுல அது யோகானால உங்களுக்கு பலன் இருந்ததுன்னு அப்புறம் தெரிஞ்சதா? கட்டாயம். ஆமா, மற்றவங்களால தாங்க முடியாதுல்ல, நம்மளால தாங்க முடியுது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமா, அதிகமா சிரிப்பேன். நான் சிரிக்கிறதுக்கு தான் வாங்குவேன் எல்லாத்தையும். எல்லாம் சொன்னாலும் நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. உங்க பேச்சுல தெரியும் திருநெல்வேலிக்காரவங்கன்னு. சரி, நல்லா ஊரை விட்டு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? எங்க சார் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதனால வேலை நிமித்தமா வந்திருக்கீங்க. அவ்வளவுதான். ரைட். பட் கோயம்புத்தூர் ஒரு
12 to 13 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. படிச்சதெல்லாம் நீங்க திருநெல்வேலியில அப்ப அங்க யோகா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து அவர்கிட்டயே கத்துட்டு இருந்தீங்களா? அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருந்தேன். அவரு சார்பில் போய் கிளாஸ் எடுக்க ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம் போய் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். யோகா கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்கிறேன். டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். தமிழ்நாடு அரசோட கலைமாமணி கலைமாமணி அவார்டு யோகாக்காக. யோகாக்காக ஒரு பிரைவேட் சேனல்ல தினமும் யோகா கிளாஸ் எடுப்பேன். ஆமா, சென்னையில எங்க சார் 1 இயர் ஒர்க் பண்ணாங்க. அப்போ தினமும் டிவில வருவேன், கிளாஸ் எடுப்பேன். சோ அப்ப வந்து மீடியாக்கும் உங்க வந்து பரிச்சயம் ஆனவங்க தான் நீங்க. ஆமா ஆமா, புதுசு கிடையாது மீடியாக்கு நீங்க இல்லையா? மீடியாவோட ஏற்கனவே பரிச்சயம் ஆகி யோகா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்ப மக்களுக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் தான். கட்டாயம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 999 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையிலும் 103 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலையிலும் ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று யோகா ஆசிரியர் மேனகா லட்சுமி அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடுகிறார் சௌமியா. சரி, இப்ப கோயம்புத்தூர்ல நீங்க 13 வருஷமா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. யோகா தெரபிஸ்ட்னா இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல, காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்ல அவங்களே வந்து உங்களை கூப்பிட்டு எங்களுக்கு யோகா சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கூல்னா அது ஒரு பீரியடாவோ அது பார்ட் ஆஃப் கரிக்குலமாவே வச்சிடறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல அது ரொம்ப தெரப்பட்டிக்கா இருக்குன்னு வந்து போஸ்ட் சர்ஜரியோ போஸ்ட் கேருக்கோ எல்லாத்துக்குமே அதை கொண்டு வந்துடுறாங்க. அப்படிதானே? கட்டாயம். நீங்க அந்த மாதிரி யார் கூப்பிட்டாலும் போயிருவாங்க. எவ்வளவு பிஸி, மத்த எவ்வளவு வேலை இருந்தாலும், என்னோட பர்சனல் வேலை இருந்தாலுமே யோகாக்குன்னு கூப்பிட்டா எல்லாத்தையும் போட்டு போயிருவேன். சரி, யோகா உங்களுக்கு எவ்வளவு நிறைவை தருது சொல்லி கொடுக்கறதுக்கு? நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு நிறைவா இருக்கு சொல்லிட்டீங்க. சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு நிறைவா? ரொம்ப சந்தோஷமா, ஆத்ம திருப்தியா இருக்கும். இன்ட்ரெஸ்டா கேட்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இன்னும் கூட நிறைய சொல்லி கொடுப்பேன். ஆனா இப்போ நீங்க வந்து ஒரு குரு மூலமா பொறுமையா அழகா கத்துக்கிட்டீங்க இல்லையா? இப்ப வந்து ஆன்லைன் யோகாங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி, ஆன்லைன் யோகா கூட அந்த டீச்சரே பாக்குறாங்க, அவங்க மூச்சு பயிற்சி எப்படி விடுறாங்க, அனுலோம் விலோம்லாம் பார்க்க முடியுது. இப்ப இந்த வீடியோ மூலம் யோகா அப்படிங்கும் போது ஒரு எக்ஸசைஸே எதுவா இருந்தாலுமே வீடியோல எல்லாம் நீங்க கத்துக்கூடாது, எதுவா இருந்தாலும் ஒரு குரு மூலமா தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு வீடியோல எல்லாம் கத்துக்கிறது, நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டு வந்தது, இப்படி இந்த அறகுறையா கத்துக்கிறதெல்லாம் நல்லதா? இதை வந்து நம்ம அறகுறைன்னு சொல்ல முடியாது, ஆனா வேற வழி இல்லை அப்படின்னு அவங்க கத்துக்கிறாங்க. நல்ல விஷயமா? நீங்க சொல்லுங்களேன். இது குரு மூலமா தான் கத்துக்கணும். ஏன்னா மற்ற பயிற்சிகள்லாம் இருக்கு, ஜிம்னாஸ்டிக் இருக்கு, என்னெல்லாமோ போசஸ் இருக்கு, ஸ்ட்ரெச்சஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் மாற்று ஆசனங்கள் கிடையாது. பட் ஆசன பயிற்சிகளுக்கு வந்து மாற்று ஆசனங்கள் உண்டு. ஒவ்வொரு ஆசனத்துக்கும் மாற்று ஆசனம் பண்ணாதான் செஞ்ச ஆசனத்துக்குள்ள பெனிஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விபரீத கரணின்னு ஒரு ஆசனம் இருக்கு. இந்த விபரீத கரணி செஞ்சா 84 lakhs ஆசனாஸ்குள்ள பலன் அந்த ஒரு ஆசனால கிடைக்குது. ஆனா அந்த ஆசனம் மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் செஞ்சுட்டு போனா பிரயோஜனமே இல்லை. அதுக்கு மாற்றாசனம் ஒன்று இருக்கு, மச்சாசனம்னு. அது செஞ்சா மட்டும்தான் இதுக்கு பிரயோஜனம். ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ்க்கு வந்து ரிவர்ஸ் வந்து பேக்வர்டு. ஸ்ட்ரெச்சஸே அப்படிதானே? எல்லாமே எல்லாத்துக்குமே இன்னொன்னு இருக்கும். கட்டாயம். அந்த மாதிரி அந்த மாற்றாசனம் செஞ்சா மட்டும்தான் ஆசனங்களுக்கு பெனிஃபிட். அப்ப அது குருவோட தானே கத்துக்கணும். நம்ம குரு இல்லாம ஒரு வார்ம் அப்ஸ் இல்லாம நம்ம டக்குன்னு போய் கத்துக்கல, எங்க பிடிச்சிக்கும் உடம்புல. 2-3 நாள் அது இந்த பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிறகு அப்புறம் அவங்க செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆசனம்னு செஞ்சேன், இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, கழுத்து பிடிச்சிக்கிச்சு நிப்பாட்டிடுவாங்க. குருவோட கத்துக்கிட்டா அந்த பிடிப்பு வராது, ஸ்லோவா செய்யலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்து, உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வைப்பாங்க. ஒரு 10 ஆசனம் கற்றுக்கணும், அப்புறம் ஒரு 15 ஆசனம் கற்றுக்கணும். பேசிக் ஒரு 35 ஆசனம் இருக்கு, அது செஞ்சா ரொம்ப பெனிஃபிட். மூச்சு பயிற்சியிலே அந்த மாதிரி நிறைய ஆமா நிறைய இருக்கு. மூச்சு பயிற்சி வந்து எப்போ ப்ராக்டிஸ் பண்ணோம்னா பிரம்ம முகூர்த்த டயத்துல காலையில 3:30 to 5:30 இருக்கு இல்லையா, அந்த பிரம்ம முகூர்த்த டயத்துல நம்ம எந்திரிச்சு மூச்சு பயிற்சி செஞ்சா ரொம்ப பெனிஃபிட். அந்த பிரம்ம முகூர்த்த டைம் வந்து ரைசிங் டைம், சன் பவர், அதாவது பிரம்மன் வந்து எந்திக்கக்கூடிய டைம், அதனாலதான் பிரம்ம முகூர்த்தம். ஆமா, பிரம்மன் வந்து அப்போ அந்த டயத்துல ஆற்றல்கள் அதிகமா இருக்கும். அந்த டயத்துல நம்ம எந்திக்கையிலையும் நமக்கும் அதே ஆற்றல்கள் கிடைக்கும். அந்த சன்னோட பவர், அந்த ஹோசோன் வீச்சு பூமியில உச்சத்துல இருக்கையில நமக்கும் அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும். வாதம், பித்தம், கபம் அந்த இம்பேலன்ஸா உடம்புல இருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஆயிரும். நிறைய விஷயங்கள். ஆனா பொதுவாவே மார்னிங் பண்றதுதான் நல்லது. இப்ப நீங்க அதோட காரணமும் சொல்லிட்டீங்க. இப்ப முடியாதவங்க டைம் இல்ல, அப்படி டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு பொதுவா யோகா எக்ஸ்பர்ட் சொல்றது,
பட் வேற வழி இல்ல, சாயங்காலம் ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கறத பொறுத்து தான். டைம் இல்லைங்கிறதே இல்லை. அதாவது ப்ரையாரிட்டி நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே. ஒன்றும் வேண்டாம், காலையில் 10 நிமிஷம், மத்தியானம் 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம் போதும். காலையில் 10 நிமிஷம் சாயங்காலம் பண்ணலாம். சாயங்காலம் பண்ணா கபத்துக்கு நல்லது, சளி பிடிக்காது. காலையில் பண்ணா பித்தத்துக்கு நல்லது. நான் வந்து பிரம்ம முகூர்த்த டைம் சொல்றோம்னா அது எல்லாத்துக்கும் நல்லது. சரி சரி. காலையில பண்ணா ஒரு 10 நிமிஷம், ஒரு 7 o'clock 8 o'clock ஒரு 10 நிமிஷம் பண்ணா பித்தத்துக்கு நல்லது. மத்தியானம் ஒரு 10 நிமிஷம் பண்ணா வாதத்துக்கு நல்லது. சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் பண்ணா கபத்துக்கு நல்லது, ரெஸ்பிரேட்டரி ஆர்கனுக்கு நல்லது. இதுல என்ன ஒரு கண்டிஷன்னா, யோகாசனம் பண்ணையில பாடி வந்து எம்டி ஸ்டமக்ல இருக்கணும். சாப்பிட்டு ஒரு 3 hours 4 hours ஆயிருக்கணும். சாப்பாட்டோட செய்யக்கூடாது. செஞ்சு முடிச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான். அந்த உடல் உறுப்பு நம்ம நல்லா வளைக்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ளெக்சிபிளாக உள்ள குடல் உறுப்புகள் எல்லாத்தையும் பண்ணையில் அந்த ஆர்கன்ஸ் வந்து பழையபடி ரிலாக்ஸ் ஆகி அந்த மூச்சு சீராக்கி உடம்பு நார்மல் ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அதனால அந்த அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மற்றதெல்லாம் போயிட்டு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து தண்ணி குடிக்கிறாங்க, நம்மளே பாக்குறோமே. அப்படி தண்ணி குடிக்கல தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல எல்லாம் சஃபர் ஆவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய எக்ஸசைஸ் அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஃபாஸ்டா செய்யறவங்க தண்ணி குடிக்கல தான் அவங்களுக்கு உடம்ப பாதிக்கும். ஆசனா செய்யல முதல்ல அப்படி தண்ணி குடிக்கவே தோணாது, ஏன்னா நம்ம ரிலாக்ஸா செய்யறோம். மற்றதுல எல்லாம் எனர்ஜி போகுது, இதுல எனர்ஜி கெயின் ஆகுது. மற்றதுல வந்து செஞ்சுட்டு இருக்க டென்ஷன் ஆகும், இதுல செய்ய செய்ய டென்ஷன் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ரிலாக்ஸ் ஆகுது. செஞ்சு பழகினாத்தான். ஒரு பழத்தை காட்டிட்டு இது டேஸ்டா இருக்குன்னு நான் சொல்றதை விட நீங்க அதை சாப்பிட்டு பார்த்தாதான் அது எவ்வளவு டேஸ்டா இருக்குங்கிறது புரியும் இல்லையா. பலன் தான் யோகா பத்தி சொல்றீங்க இல்லையா. ஹெல்த், குட் ஹெல்த் தான் யோகாவோட பலன். ஆமா, அந்த பழம் தான் யோகா. ஆமா. ஓகே, ரிலாக்ஸ் மூட், பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா. நான் எல்லாம் யாரை பார்த்தாலும் சொல்லுவேன். ரொம்ப எங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புளை பார்த்தா எங்களுக்கு இது டார்கெட் மேடம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லைம்மாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாத்த விட பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம் அப்படிமே. இன்றைய வசந்த இல்லத்தில் யோகா ஆசிரியர் மேனகா லட்சுமி அவர்கள். சரி, உங்ககிட்ட இப்ப நிறைய இப்ப யோகா தெரபிஸ்ட் எல்லாருமே வந்து வருவாங்க இல்லையா. அதிகமா யார் வராங்கன்னு சொல்லுங்க பாப்போம். பிஸ்னஸ் பீப்புள். இப்ப நீங்க சொன்னீங்களே, அவங்க நிறைய கேட்பாங்க. எல்லாம் சம்பாத்தியம் பண்ணிட்டு தலைக்கு மேல சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு கொண்டு எல்லாத்தையும் வேஸ்டா எங்கேயாவது கொண்டு கொடுத்துட்றாங்க. அல்லது அதை எப்படி மல்டிப்ளை ஆக்கணும், எப்படி அதை சேமிச்சு வைக்கணும்னு தெரியாம எங்கேயாவது ஏமாந்துடுறாங்க. காரணம் மூச்சு சீரா போகாது. மூச்சு வந்து 5 செகண்ட் இழுக்கிற மூச்சு 20 செகண்ட் வச்சிருந்து 10 செகண்ட்ல வெளியில போகணும். 1:4:2. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10லேருந்து 15 மூச்சு விடலாம். நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 மூச்சு விடும். அதனால தான் அதுக்கு நமக்கு இருக்கிற அந்த ரிலாக்ஸ் மூட் அதுக்கு கிடையாது, ரொம்ப அது இதாக இருக்கும். இன்னும் ஆமை முதலையெல்லாம் எடுத்தீங்கன்னா மணிக்கணக்குக்கு ஒரு மூச்சு தான் விடும். அதான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். அது எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும்னா, ஆமை வந்து கரையில வந்து முட்டையை போட்டு போயிருமா, ஆள் கடல்ல போய் இருந்துட்டு மெடிடேட்டே பண்ணுமா, அந்த முட்டையவே நினைச்சிட்டு இருக்குமா. கரெக்டா இந்த குஞ்சு பொறிச்சு இந்த ஆமை அத்தனாயிரம் ஆமை எத்தனை கடவுள் கிடக்கும், கரெக்டா அந்த தாய் ஆமைகிட்ட போய் இதாகுமா அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட். அந்த அளவுக்கு மூச்சு சீரா போகும். அப்ப அந்த கூர்மாசனா, அந்த ஆசனம் பண்ணல நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குது. அதனாலதான் அதுக்கு கூர்மாசனா. ஒவ்வொரு ஆசனத்துக்கும் இயற்கையோட ஒன்றி தான் ஆசனங்கள் நேம் வரும். இப்போ மச்சாசனா, ஃபிஷ் போஸ், மீனாசனம். மீனுக்குள்ள மீன் வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இமையா வெளியால் மீன். இப்போ இந்த ஆசனம் செய்யல கண்ணுக்கு நல்லது. இப்படி ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளோட தொடர்பு இருக்கும். இயற்கையோட எல்லா பொருட்களுக்கும் அப்படிதான். உஷரட்டாசனம் இருக்கு, கேமல் போஸ், ஒட்டக போஸ். இந்த உசரட்டாசனம் செஞ்சா கேன்சர் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா கேமல் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் இல்ல, நிறைய நாளைக்கு தேவையான தண்ணியை பாக்குறப்ப சேர்த்து வச்சுக்கிட்டோமா உடம்புல. அப்போ அந்த ஆசனம் நம்ம செய்யல, இன்னைக்கு தேவையான செல்கள், உயிர் வாழ தேவையான செல்கள் இருக்கு இல்லையா, இது போக எக்ஸ்ட்ரா செல்களையும் உற்பத்தி பண்ணி சேமிச்சு வச்சுக்கிடுமா. இப்படி நிறைய இருக்கு. அப்போ சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அப்படியே ஆசனாஸ் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா சொல்லி கொடுக்குறாங்களான்னு தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க வந்து முறைப்படி நல்ல ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் உள்ள யோகா இது படிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா கத்துக்கிறாங்க தான், சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி இவ்வளவு டெப்தா இந்த கதையெல்லாம் சொல்லி அதுக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் சொல்லி தராங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன். நான் இங்க வாங்க, அவங்கள தனியா கூப்பிட்டு அவங்க, நான் இல்ல ஆனா அவங்கள்ட்ட அந்த ஈகோவும் இல்லை, வந்து கேட்டு போயிருவாங்க.
மேடம் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, நீங்க நிறைய பாயிண்ட் சொல்றீங்க, கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன். யாரா இருந்தாலும் சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன். நிறைய ஒரு விஷயங்கள் பரப்பட்டோம். அதனாலதான் நம்ம இந்திய அந்த மண்ணுக்குள்ள பெருமையா தான். இது வெளிநாடுகள்ல நிறைய அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த யூனிவர்சல் செலஷியல் பாடிஸுக்குள்ள அந்த எனர்ஜி ஒரு பக்கம், சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப் நிறைய இருக்கு. நமக்கும் செலஷியல் பாடிஸுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. இதை வெளிநாட்டவர்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வெளியில அவங்க பரப்பல, சொல்லிக் கொடுக்கல. நம்மவர்கள் கட்டாயம் 4 பேருக்கு தெரியப்படுத்தணும்னு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம மண்ணோட பெருமையா தான். முன்னோடியே நாம தான் நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுப்போம். அதுக்கான ஒரு டே வச்சு இன்டர்நேஷனல் யோகா டேன்னு இப்ப நம்ம பிரதம மந்திரி சொன்னதுனால அவ்வளவு பேர் அந்த யோகா மேல எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு வேர்ல்டு லெவல்ல இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா யோகா டேக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஸ்கூல் காலேஜுக்கு கெஸ்டா போவேன். எத்தனை வருஷம் இருக்கு? ஆமா, நீங்க 5 வயசுல இருந்து யோகா பண்ணிட்டு அப்பெல்லாம் போலங்க. அப்ப யோகா டேன்னு ஒன்று கிடையவே கிடையாது. 2016ல இருந்து இல்லையா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். கரெக்ட். நேர்களே, இதுவரை யோக பயிற்சியாளர் மேனகா லட்சுமி அவர்கள் நம்முடைய ஆரோக்கியம் குறித்த நல்ல விஷயங்களை நம்மளுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் திங்கட்கிழமையன்று வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட்ல கேட்கலாம்.